இந்த சமக்கர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்தில் வந்து அது 11 அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்து நீங்கள் கம்பல்சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான லேப் செட்டப்பு, சேலரி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1000 crore மேலே கவர்மெண்ட் ஃபண்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இந்த ராஜீவ்காந்தின்னு ஒரு டிஎம்கேல ஒருத்தர் இருக்கிறாரு, அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து போனவர், அங்கேருந்து இங்கே வந்தவர். கருணாநிதி இவரை விட கேவலமாக திட்டினதுலாம் யாருமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் கருணாநிதி யாரும் திட்டணும்னா இவர்கிட்ட இருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோ கேவலமாக திட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு, என்ன காரணம்னு தெரியல. அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நீதிபதிகள் வந்து அவர் அந்த ஒரு ஸ்லாங்கில் வந்து அவர் பேசுகிறார். இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? உதயநிதி அவர்களுக்கும் அந்த ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும், அந்த ரத்தீஷாக இருக்கட்டும், இன்னொரு ஜூஜுன்னு ஒரு பேர் வந்தது, அவர்லாம் வந்து அந்த வாட்ச் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறார். நீ வந்து நம்ம எவிடன்ஸ்லாம் தேட வேண்டாம், அவரே எவிடன்ஸ் வச்சுக்கிறார், நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எவிடன்ஸ் இவ்வளோ இருக்குங்கிறத ஓப்பனாகவே கொடுக்குறாரு. 3 பேருமே இன்றைக்கி இந்த என்ன சொல்கிறாங்க, அவங்கள ரீச் பண்ண முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஓடி ஒழியணும். அன்லானிஸ்ட் கேஸ் என்ன பண்ணீங்க? அதுவும் அதே மாதிரி தான். ஞானசேகரன் அந்த கேஸையும் சிபிஐக்கு போனதை விட மாட்டீங்க. எதையுமே நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அங்கே சிபிஐ விசாரணை வந்து அப்படின்னு நீங்கள் ஒட்டுமொத்த தண்டவாளம் வெளியே வந்துடும். மாதர் சங்கம் நீங்கள் தேடினீங்களா? நானும் தேடி பார்க்குறது இது வரைக்கும் இந்த மாதர் சங்கம் கண்ணில் பட்ட மாதிரியே இல்லை. 2021 அப்புறம் மாதர் சங்கம் மறந்தது அப்படிங்கிறத நான் சொல்லணும். நீங்கள் இப்போ பேச வேண்டியதானே? 2021 வரைக்கும் நீங்கள் மாதர் சங்கத்தை பார்த்தீங்கன்னா கொதிச்சிருவாங்க. நீங்கள் யாருக்கா ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்க. அதனால தான் சொல்கிறது, சிறந்த எதிர்க்கட்சி உலகத்திலேயே யாருன்னா டிஎம்கே தான். இந்த ஆண்டுலேருந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையில் நாங்கள் ரொம்ப கொள்கை பிடிப்பானவர்கள். நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து இருமொழி கொள்கையில் தான் எங்கள் ஸ்கூல் நடத்துவோம், நீங்கள் ஒரு போர்டை வைக்க சொல்லுங்கள். வச்சாங்கன்னா அப்போ நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ உண்மையாகவே ஒரு கொள்கை பிடிப்பானவர். அப்படிலாம் எந்த கொள்கையும் கிடையாது, உங்களுக்கு எந்த கோட்பாடும் கிடையாது. காசுக்காக இவங்க என்ன வேணால் செய்வாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக கல்விசார் பிரிவின் மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி போயிட்டுருக்குது பாலிடிக்ஸ் இப்போதைக்கு? அப்படியே போயிட்டுருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம் டெல்லி போயிருக்காரு. மத்திய பாஜக அரசாங்கம் தமிழகத்துக்கான அந்த கல்விக்கான நிதியை வந்து ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதிலேயே பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட் எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் வந்து அவங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தாமல் அதுக்கு ஃபண்டு வேணும்னு கேட்குறதுல வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப டேலண்ட் ஆனவங்க. ஏன்னா நான் வந்து அங்கே கையெழுத்து போடுவோம், நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம், பிஎம்சி திட்டத்தில் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் தெரிஞ்சு சைன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலை. அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷன் அவங்க எடுக்க தயாராக இல்லை. ஆனால் எனக்கு ஃபண்டு மட்டும் வேணும். அதான் நான் செய்ய மாட்டேன், நான் செய்வேன், செய்யாத அது என்னுடைய விருப்பம், அதை நீங்கள் யாரும் கேட்க முடியாது. ஆனால் எனக்கு ஃபண்டு மட்டும் வேணும். சமக்கர சிக்ஷா அபியானில் ஒரு பகுதி வந்து இந்த பிஎம்சி சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அந்த 11 அப்ஜெக்டிவ்ஸில் வந்து இவங்க வந்து ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 தவணை அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், அதை அவங்க செய்யலை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐசிடின்னு ஒரு கோர்ஸ் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எடுக்கிறீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எஜுகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்று அது சிபிஎஸ்சி போர்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு அது கேம்பிரிட்ஜ் பேஸ்டு அந்த சிலபஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்னு போனீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டில் தான் அந்த குழந்தைங்களுக்கு பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸோட நாலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமக்கர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்தில் வந்து அது 11 அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்து நீங்கள் கம்பல்சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான லேப் செட்டப்பு, சேலரி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1000 crore மேலே கவர்மெண்ட் ஃபண்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நீங்கள் வாங்கின காசுக்கும் நீங்கள் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கலை. அப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து எனக்கு ஃபண்டு கொடுக்கணும், ஃபண்டு நீங்கள் கொடுத்தாலும் அது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஃபண்டை நீங்கள் சரியாக செயல்படுத்தலையே. இதைத்தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஐசிடிக்கு நீங்கள் வாங்கின ஃபண்டை நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஐசிடி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து செப்பரேட் கோர்ஸாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு தனி கோர்ஸாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் இவங்க அதை எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா சயின்ஸ் கூட சேர்த்து ஒரு பகுதியாக கொண்டு வராங்க. நீங்கள் பக்கத்து மாநிலங்கள் எடுக்கிறீங்கன்னா தெலுங்கானாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களில் படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் அறிவு சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் வந்து ஐசிடிங்கிறது வந்து அதுதான் மெயின். 11 அப்ஜெக்டில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்தவே இல்லை. அதை ஏன் செயல்படுத்தலை? நீங்கள் வந்து சயின்ஸ் கூட சேர்த்து ஒரு பகுதியாக தானே செயல்படுத்துறீங்க. அது நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ஃபண்ட் எதுக்கு வாங்குறீங்க? நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா என்ன பர்பஸ் கொடுக்குறேன், அந்த பர்பஸ் நீங்கள் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும் தான் எல்லாம் வந்து கவர்மெண்ட் அடுத்த நீங்கள் ஃபண்டு கேட்க முடியும். நீங்கள் வந்து ஃபண்டு கொடுங்க, நான் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணுவோம்.
அதை வந்து கம்ப்யூட்டர் அந்த ஐசிடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஆசிரியர்கள் வந்து இவங்க நியமிக்கணும். 60,000 ஆசிரியர்கள் 60,000 ஆசிரியர்களுக்கு வந்து இவங்க அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால அத்தனை பேரும் ஏற்கனவே வந்து ஒரு போராட்டம் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அத்தனை பேரோட அந்த வேலை வாய்ப்புகளை வந்து இவங்க கேள்விக்குறியாக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது சயின்ஸ் கூட சேர்க்காமல் ஐசிடிங்கிறது செப்பரேட்டாக எஸ்எஸ்ஏல வந்து ஐசிடிங்கிறது வந்து நீங்கள் தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் குழந்தைகளுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ இந்த 60,000 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரிகள், அதாவது இந்த பிஎட் முடித்தவங்க, அதாவது எய்தர் பிடெக் பிஎம்ஸ்ரீ பள்ளியில் மும்மொழி கொள்கையை வந்து எங்களை செயல்படுத்த சொல்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் 3வது மொழி அப்படிங்கிறத 3வது மொழி தான் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இதுக்காகனா சமீபத்தில் அந்த தனியார் பள்ளிகள் சங்கத்தில் தலைவர் வந்து ஸ்ரீதர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ நான் கொடுத்துருந்தார். அதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏற்கனவே 3 லாங்குவேஜ் இருக்குதுங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. எனி ஒன் லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணுறாரு. அப்போது 1200 அது ஒரு தனியார் பள்ளிகள் சங்க தலைவராக என்ன போஸ்ட்டுங்கிறது தெரியல. ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது 1200 சிபிஎஸ்இ பேஸ்ட் ஸ்கூல் இருக்குது, 1500 கேம்பிரிட்ஜ் பேஸ்டு சிலபஸ் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கான சுமையை குறைக்கணும்னு இவர் சொல்ல வராரு. ஸ்ரீதர் வந்து அந்த ஏடிலையும் சொல்றாரு, இருமொழி கொள்கையிலே வந்து அரசாங்கம் சிறப்பாக தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் 2700 ஸ்கூல்ல வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க அதே எண்டில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நான் அந்த வீடியோ முழுசா பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இருமொழி கொள்கையை தான் கடைசியாக அவர் கொண்டு வர, எப்படி இஸ்ரேல் வந்து இந்த கான்செப்டை கடைசியாக முடிக்கும் போது இருமொழி கொள்கை தான் சிறந்த முடிக்கிறவர், அதே மாதிரி தான் இவரும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருமொழி கொள்கை தான். இவர் என்ன காரணத்துக்காக சொல்றாரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இவங்களோட அட்மிஷன்ஸ் குறையும். அதுலயும் அவர் தெளிவா சொல்றாரு கடைசியா, இந்த இருமொழி கொள்கையே இப்போ வந்து நாங்க கொண்டு போய் சேர்க்கத்துல சிரமப்பட்டு இருக்கோம்ன்றதையும் சொல்றாரு. ஆனா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல. அவங்களுடைய அவர் மென்ஷன் பண்ண 2700 பிரைவேட் ஸ்கூல்ஸில் எல்லா ஸ்கூல்லையும் எய்தர், அதாவது தேர்ட் லாங்குவேஜ், எனி ஒன் ஆஃப் த தேர்ட் லாங்குவேஜ் ஆல்ரெடி தேர் ஸ்டடி. அதை அவர் ஓப்பனாக அவரே ஒத்துக்கிறாரு அந்த வீடியோவில். அப்போது நீங்கள் இந்த தேர்ட் லாங்குவேஜ் இங்கே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவரோட அட்மிஷன்ஸ் குறைஞ்சிரும்ல. அதுதான் அதோட அல்டிமேட். இது இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் தனியார் ஸ்கூலுக்கு இணையான நீங்கள் ஒரு எஜுகேஷன் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்மிஷன்ஸ் குறையும். ஏன்னா அவரே ஒரு ஒத்துக்கிறாரு வந்து, இங்கே எங்களோட ஸ்கூலில் தேர்ட் லாங்குவேஜ், எனி ஒன் ஆஃப் தேர்ட் லாங்குவேஜ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி சொல்லிக் கொடுக்குற நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எதிர்க்கலாம்? எதிர்க்கக்கூடாதுல்ல. அது தவறானது. அதைத்தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட் அதை செய்ய முன்வரும். நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? இவங்க தடுக்க காரணம் என்ன அப்படின்னா வந்து பிரைவேட் ஸ்கூலோட அட்மிஷன்ஸ் குறையும். 2700 ஸ்கூலில் அப்போ எத்தனை குழந்தைகள் படிப்பா? அவர் ஏற்கனவே ஒத்துக்கிறாரு 2700 ஸ்கூலில் ஏற்கனவே குழந்தைகள் எனி ஒன் ஆஃப் தேர்ட் லாங்குவேஜ் ஆல்ரெடி தேர் ஸ்டடி. இப்போ அதை வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இவர் கொடுக்கக்கூடாதுன்னா கடைசி அழகாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்து இருமொழி கொள்கையிலே இருந்தால் போதும். முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பாரத்தை குறைக்கணும். பாரத்துக்கு முதல்ல நீங்கள் உங்கள் இடத்துல பாரத்தை குறைங்க. நீங்கள் பிரைவேட் ஸ்கூல் ஓனர் தானே, நீங்கள் உங்கள் இடத்துல அந்த பாரத்தை குறைங்க. ஏன் நீங்கள் வந்து இன்னொருத்தங்களை போய் தேடுறீங்க? நீங்கள் பாரத்தை குறைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்குன்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் 2700 ஸ்கூல் இருக்குது, அந்த சங்கம் வச்சுருக்கிறீங்க. அங்கே வந்து நீங்கள் இருமொழி கொள்கையே போதுன்னு சொல்லுங்கள். அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதுக்கே உங்கள் வாய் வர மாட்டேங்குது. அதுக்கு உங்கள் வாய் வரணும் இல்லை. நீங்கள் அதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பேசணும். அதாவது என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, என்னால் நேரடியாக செய்ய முடியும். நேரடியாக நான் செய்யக்கூடிய விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். ஆனால் வந்து நான் இன்னொருத்தவங்க செய்யறத நான் தடுக்க தயாராக இருப்பேன். அது எப்படி? அதுதான் 2700 ஸ்கூலில் நீங்கள் வந்து 2700, அதை அவர் மென்ஷன் பண்ணதை நான் சொல்கிறேன். என் கவுண்ட் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. 1200 சிபிஎஸ்இ ஸ்கூல், 1500 கேம்பிரிட்ஜ் ஸ்கூலுங்கிற அவர் சொல்கிறாரு. 2700 ஸ்கூலில் நீங்கள் வந்து கம்மிங் அகாடமிக் இயர்லேருந்து நாங்கள் இருமொழி கொள்கையை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அதை நீங்கள் செய்ய மாட்டீங்கல்ல. உங்களோட பிஸ்னஸே அதானே. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. இவங்களோட ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்தவரை அவங்க அந்த பிஸ்னஸ் பாதிக்கும். அதுதான் வந்து மெயின். ஏன்னா நீங்கள் டாப் டிஎம்கேவோட டாப் லீடர்ஸ் நீங்கள் எல்லாரோட எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஸ்கூல் வச்சுருக்காங்க. எந்த ஸ்கூல்லையாவது இருமொழி கொள்கை நாங்கள் இந்த கம்மிங் ஜூன் அந்த அப்கமிங் அட்மிஷன்ஸ்லேருந்து நாங்கள் வந்து இருமொழி கொள்கை மட்டும் தான் நாங்கள் நடத்துவோன்னு நீங்கள் போர்டு வைங்களே பார்ப்போம். தரமாக இருந்தால் வைங்க பார்ப்போம். செய்ய மாட்டீங்களே நீங்கள். உங்களுக்கு வந்து பணம் கொளிக்கும் இடம் அது எஜுகேஷன் அப்படிங்கிறது. அதை நீங்கள் செய்ய யாராவது ஒருத்தர் நீங்கள் நடத்துகிற ஸ்கூல். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா இது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு பக்கம் வழக்கு போயிருக்காங்க. எப்படி தீர்ப்பு வரும்னு நமக்கு தெரியாதில்ல. மத்திய அரசாங்கம் இது எப்படி சமாளிக்க போகுது? ஏற்கனவே திமுக அரசாங்கம் தொடுத்த வழக்குலலாம் ஒவ்வொன்றுத்துலேயும் அவங்க வெற்றி பெற்று எல்லாம் ஸ்டே தானே வாங்கியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இன்டரிம் ஸ்டே வந்து இவங்க வந்து ஏதோ ஜட்ஜ்மெண்ட் கிடச்ச மாதிரி இவங்க கொண்டாடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீதிமன்றம் சமமானதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக, நீங்கள் வந்து யாராக இருந்தாலுமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம். முதல்ல அது. இப்போ நீங்கள் நீதிமன்றத்தை வந்து நீங்கள் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் சமமாக பார்க்கணும். எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வந்தால் அது எனக்கு நீதிமன்றம் அப்போ சாதகமாகும். எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேவராக வரல அப்படின்னா உடனே வந்து நீதிமன்றம் திட்ட ஆரம்பிக்கிறதுனா அவரோட ஜாதியை வச்சுலாம் வந்து பேசுகிற அளவுக்கு இவங்க துணிச்சல் வந்து இவங்களுக்கு எங்கே தான் கண்மூடித்தல. அந்த ஜாதியை வச்சு நீங்கள் அதே ஜட்ஜ்மெண்ட் அதே ஜட்ஜ் வந்து உங்களுக்கு ஃபேவராக கொடுத்தா நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அதே ஒரு ஜட்ஜ் வந்து உங்களுக்கு அவர் வந்து அவருடைய வேலையை பார்க்குறாரு.
அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும், சட்டத்தின்படி தான் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து யார் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அதெல்லாம் வந்து அவங்க பார்த்து கொடுக்குறது கிடையாது. இன்னொன்று அதை நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸும் கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது அந்த துணைவேந்தர் நியமனம் சம்மந்தமான அந்த வழக்கை சொல்கிறீங்க. வெக்கேஷன் பெஞ்சில் வந்து இந்த வழக்கு வந்து வருது. இவ்வளோ அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்னன்றத கேள்வியாக எழுப்பியிருக்காங்கல்ல யார் கோர்ட்டில் இவங்க வில்சன் அவர்கள் எழுப்புறாரு. வில்சன் அவர்களுக்கு வந்து அதனால தான் நான் ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். வில்சன் அவர்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ பி வில்சன் வாஸ் ஒன் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நாட் அசிஸ்டன்ட். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு உங்களோட கேஸ் சம்மந்தமாக நீங்கள் அசிஸ்ட் பண்ணணும், ஆனால் வந்து நீங்கள் ஒரு தடையாக தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லைங்கிறதையும் இந்த இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் என்ன போட்டுக்கிறாங்கன்னு பாருங்கள், வி டோன்ட் நீட் லெக்சர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீ பி வில்சன் ஆன் தி ஸ்கோர். இதில் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கோர்ட் அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, இதுக்கு வந்து இவங்களுக்கு ஃபேவராக வரல அப்படின்னா வந்து அவங்க வந்து அதை நீங்கள் கண்மூடித்தனமாக சொன்னீங்க, எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இந்த ராஜீவ்காந்தின்னு ஒரு டிஎம்கேல ஒருத்தர் இருக்கிறாரு, அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து போனவர், அங்கேருந்து இங்கே வந்தவர். கருணாநிதி இவரை விட கேவலமாக திட்டினதுலாம் யாருமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் கருணாநிதி யாரும் திட்டணும்னா இவர்கிட்ட இருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோ கேவலமாக திட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு, என்ன காரணம்னு தெரியல. அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நீதிபதிகள் வந்து அவர் அந்த ஒரு ஸ்லாங்கில் வந்து அவர் பேசுகிறார். இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்போ நீங்கள் இதே கோர்ட்டுக்கிட்ட தானே போய் நீங்கள் ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நீங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டு வரீங்களா? அப்போ சரி, நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் சமமாக கருதணும். நீதிபதிகளாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் நீதிமன்றம் கிட்ட தான் போகிறீங்க. இப்போ நீங்கள் இதே நீதிமன்றம் கிட்ட தான் நீங்கள் போய் முதல்ல ஸ்டே கேட்குறீங்க. எந்த கேஸாக இருந்தாலும் ஒன்று நீங்கள் வந்து விசாரணை நடக்கக்கூடாதுன்னு இங்கே தான் போகிறீங்க. இங்கே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரலன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க. இப்போ அங்கே உங்களுக்கு ஃபேவராக வந்துருச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அப்போ உடனே அவருக்கு விழாலாம் நடத்துனாங்க, அந்த பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அவருக்கு விழாலாம் நடத்துனீங்க. இப்போ மறுபடியும் ஸ்டே இருக்குல்ல, இப்போ நீங்கள் அதே ஜட்ஜ்மெண்ட் அதே கோர்ட்டு தானே அது. நீங்கள் கோர்ட்டை நீங்கள் சமமாக நினைக்கிறதே இல்லைல்ல. யார் நினைக்கிறாங்களோ இல்லை, திமுக பொறுத்தளவு வந்து அவங்க கோர்ட்டை வந்து அவங்க ஒரு நாள் அவங்க சமமானா அந்த நீதிபதிகளாக இருக்கட்டும், அந்த அவங்க கொடுக்க ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க ஒரே மாதிரி நினைக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ஃபேவராக வரும்போது மட்டும்தான் வந்து அவங்க அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஃபேவராக வரலன்னா அதை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க. அது தவறான ஒரு இது. முதல்ல நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்குன்னு இல்லை, யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் வேணால் அப்பீல் போகலாம், அதை தான் நீங்கள் செய்ய முடியும். ஆனால் அதை இவங்க அப்பீல் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த ஃபேவராக வந்தோடனே அந்த நீங்கள் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த இன்ட்ரீம் ஆர்டர் கிடச்ச உடனே அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணக்கூடாதுன்னு கிடச்சோன்னே இவங்களுக்கு என்னமோ ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க என்ன கேட்குறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கிட்ட 2 வாரம் அதான் என்னென்னா டைம். நீங்கள் வந்து இப்போ இவங்களோட சைடில் வந்து இவங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ண போகிறாங்க. இந்த டீட்டெயில் சப்மிட் பண்ணக்கப்புறம் 26 மறுபடியும் அது ஹியரிங் வரத்தான் போகுது. அது மறுபடியும் வரும்போது அந்த ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அது இதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்களோ அதை அவங்க ஏற்றுக்குவாங்களான்னு தெரியாது. கட்டாயம் அதை அவங்களுக்கு ஃபேவராக வராதுங்கிறது. ஏன்னா டிஎம்கே ஃபேவராக வரதுன்னா அவ்வளோ அட்டுலியும் பண்ணி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் அட்டுலியும் கிடையாது. இவங்க இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் இவ்வளோ பேசுகிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் யாருமே தவறு பண்ணலன்னு சொல்கிறாங்களான்னு பாருங்கள். ஒருத்தராவது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தப்பு நீங்கள் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஏன்னா எல்லாருக்குமே அந்த ரைட்ஸ் இருக்குது. என்ன நான் டிஃபெண்ட் பண்ணுறோம், அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையாவது நாங்கள் தவறு செய்யவில்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஓட்டம் இருக்குதா, எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாமா, ஏதாவது செஞ்சிடலாமாங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதோ ஒழிய. இல்லை, இந்த துணைவேந்தர் நியமனத்தில் எதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க திமுக? 26ஆம் தேதி கூட உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வரப்போகுது. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, நமக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு குருட்டு மனப்பான்மை தான். அது வந்து நடக்காது. எல்லா இதுலேயுமே வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர்லாம் வந்து இப்போ இவங்க நிறைய இடத்துல இவங்க எல்லாமே அப்பீல் போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த விஷயத்துக்காக தான் வந்து இவருக்கு சமீபத்தில் இருந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. நீங்கள் சமீபத்தில் ஒரு பாராட்டு விழா நடத்தி இவர் வந்து தமிழக உரிமையை காப்பாற்றி விட்டாருங்கிறலாம் நீங்கள் நடத்துனீங்க. இப்போ அதுக்கு ஸ்டே ஆர்டர் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அதனால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதுக்கு உண்டான அதுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமா? இப்போ மறுபடியும் அடுத்த நியமனங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நியமனங்கள் பண்ணும்போது அப்போ வந்து இவங்க என்ன முனைப்பு காட்டுறாங்கன்னா, திமுக காரங்களை நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா லியோனி மாதிரி 10 பைசா பிரயோஜனங்களால தான் போடுவாங்க. 24 மணி நேரம் யார் வந்து அந்த நம்மளுடைய கோயில்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்து வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், இதை யாரெல்லாம் எவ்வளோ கேவலம் பேசுனாங்களோ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த லியோனிங்கிறது. இதை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை மாதிரி ஆட்கள் தான் வந்து அந்த சான்சலரில் அந்த விசியாக வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா, நமக்கு அந்த அதிகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு நமக்கு யாரெல்லாம் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த குப்பைகளெல்லாம் கொண்டு வைக்கணுங்கிறது என்னோட எண்ணம். ஸோ அதுக்கு அவங்க முனைப்பு காட்டுறாங்க. அதுக்கு வந்து நடக்காது அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். ஏன்னா அது நடந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இதை மாதிரி ஆளை கொண்டு நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும்? தவறாகத்தான் இருக்கும். ஏற்கனவே அந்த பாடநூல் கழகத்தில் அவர் நிறைய அட்டூழி பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை மாதிரி ஆட்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இவரை மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. இவரை மாதிரி ஆட்கள் இந்த ஈஸியாக இருக்கும்போது அதோட படிப்போட அந்த கல்வியின் தரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸ்ரீதரோட பேச்சில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டோம். ஸ்ரீதராக இருக்கட்டும், அந்த இஸ்ரவேல் ஜபசிங் அவராக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாடு எந்த விதத்தில் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லா விதத்துலையும் நாங்கள் டாப்பில் தானே இருக்கிறோம். இந்த கிரெடிட்டை யார் எடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே எடுக்க முயற்சி பண்ணுது. அது வந்து கிடையாது. அதுக்காக
இப்போ நீங்கள் 1947 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 6000 பள்ளிகள் இருந்ததை வந்து 14,000 பள்ளிகளாக உயர்த்தியது யார் அப்படின்னா காமராஜர். இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு போகும்னா காமராஜர் மட்டும்தான் போகும். அவருக்கு மட்டும்தான் அந்த கிரெடிட்ஸ், ஒட்டுமொத்த கிரெடிட்ஸ் போகும். இதை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்னா இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய என்ன சொல்கிற டிஎம்கேக்கு தீவிர ஆதரவாளர்னு கூட சொல்லலாம். சுகிசிவம் அவரோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கிளியராக சொல்கிறார். அவர் எங்கேயுமே வந்து 1967க்கு அப்புறம் இத்தனை ஸ்கூல் வந்து இவர் திறந்தாருலாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி தமிழ்நாடு சவுத் இந்தியா இந்த அளவு, சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு இந்த அளவு வளர்ந்துருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் காமராஜர் தான் சொல்லுது. இதை வந்து காங்கிரஸ் கூட அந்த கிரெடிட் எடுத்துக்கலாம், ஆனால் டிஎம்கேக்கு அந்த கிரெடிட் வரக்கூடாது. இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து இந்த 2 லாங்குவேஜ் பாலிசிக்கு இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு எங்களுக்கு 3 லாங்குவேஜ் பாலிசி, நாங்கள் ஏற்கனவே நல்லா தானே இருக்கிறோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷா இருக்கட்டும், மத யானை, தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானைன்னு சொல்லி ஒரு புத்தகம்லாம் வெளியிடுற இவங்க எல்லாம் வெளியிடுவாங்க. என்னன்னா அதில் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் எல்லாத்தையும் தெளிவாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கனாக்கா, மாணவர்களுக்கு காலையில் போய் எப்படி விளக்கேற்றணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க கொடுத்தா பரவாயில்ல. அப்படி எந்த இடத்துலையுமே கிடையாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து உங்களுக்கு வந்து கோவிலில் மணி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் அதாவது இல்லாததை ஒன்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே தைரியம் வந்து டிஎம்கே தான். நீங்கள் வந்து தப்பை தைரியமாக செய்யக்கூடியது யாருன்னா இந்த டிஎம்கே. அவங்கள மாதிரி வந்து யாரும் தைரியமாக செய்ய முடியாது. அந்த திறமைகள் அவங்ககிட்ட இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களா, அதை வந்து ஒரு ப்ரூஃபாக இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்த இடத்துல இதை கொடுத்துருக்காங்களா ப்ரூஃபை காமிக்க சொல்லுங்கள், காமிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம். இது எப்படின்னா ஈவே ராமசாமி மாதிரி தான். ஏன்னா ஈவே ராமசாமி பேசினாக்கான ப்ரூஃபை யாருக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பொது உடைமையாக்க வேண்டியதானே. 1944 அப்புறம் இன்னை வரைக்கும் அந்த அவரை பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, திமுக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. டிஎம்கேவும் திமுகவும் மாறி மாறி காரி துப்புன மாதிரி உலகத்தில் எவனும் காரி துப்பிருக்க மாட்டான். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னை வரைக்கும் நான் அவர் பெரியார், அவர் இவங்களோட கணக்குப்படி ஒரு பெரியார், எங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் பேசினதை வந்து இவங்க வந்து பொது உடைமையாக்க வேண்டிய அத்தனை நூல்களாக இருக்கட்டும், அவங்க திட்டி எழுதுனதாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் ஒன்று டிஎம்கே வந்து நீங்கள் ரூலிங் பார்ட்டி நீங்கள் தான், நீங்கள் அது பொது உடைமையாக இருக்கலாம். இல்லைனா திராவிடர் கழகம் பெரியார் அவர் பேசுகிறத வந்து நீங்கள் பொது உடைமையாக இருக்கலாம். நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. செஞ்சீங்கன்னா நீங்கள் 2 பேரும் எவ்வளோ கேவலமாக பேசுனீங்கன்னு வெளியே வரும். ஸோ நீங்கள் எஜுகேஷனுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலைங்கிறது வெளியே வரும். இப்போ ஒரு சுகிசிவம் அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஎம்கேயோட சப்போர்ட்டர் தான். அது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் அவர் எவ்வளோ பேசிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு கோயில்கள் விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பேசுகிறார். ஏன்னா அவர் வந்து டிஎம்கே சப்போர்ட்டர் தான். அவர் எந்த இடத்துலையுமே கருணாநிதி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பேர் படித்தாங்க, இல்லை வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ படித்தா அவர் சொல்லவே இல்லை. அவர் கிளியராக சொல்கிறார். இதுக்கு காரணம் யாருன்னா 6000 பள்ளிகளை 14,000 பள்ளிகளாக மாற்றியது யார் அப்படின்னா காமராஜர். முழுக்க காமராஜர் மட்டும்தான் அது காரணம். ஏன்னா ராஜாஜி அவர் வந்து அந்த குலக்கல்விங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வராரு. ஆனால் அது கொண்டு வரும்போது அவர் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுது. அதுக்கப்புறம் காமராஜர் வராரு. அவர் மூட வேண்டிய பள்ளிகளை வந்து இல்லை மூடக்கூடாது, எப்படியாவது படிக்க வச்சிடணும் எல்லாரையும் அப்படிங்கிற எண்ணத்தில் 6000 பள்ளிகள் வந்து 14,000 பள்ளிகளாக மாறுது. எஜுகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு இத்தகைய இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைமையில் இருக்கிறன்னா காரணம் வந்து அந்த எஜுகேஷன் தானே ஒழிய பிஃபோர் 1967, ஆஃப்டர் 1947 to 1967, 1967க்கு அப்புறம் நடந்தது கிடையவே கிடையாது. அதுக்கு இவங்க எந்த இடத்துலையுமே அந்த கிளைமை இவங்க எந்த இடத்துலையுமே வந்து கருணாநிதி வந்ததுக்கப்புறம் தான் படித்தாங்க அப்படிங்கிறத இவங்களால சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். அவருக்கு நீங்கள் அந்த கிரெடிட் கொண்டு போகலாம். ஆனால் கருணாநிதிக்கோ திமுகவுக்கோ அந்த கிரெடிட் வந்து வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் சொல்ல வர என்னன்னா, நாங்கள் வந்து நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு அடிஷனல் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் தேவையில்லைன்னா விட்டுருங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு முதல்ல அது தேவையில்லைங்கிறத நீங்கள் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த குழந்தைகளே பேசுவாங்க. அதை முதல்ல அவங்க செய்யணும். நான் சொல்ல வரது அதான். டிஎம்கே மினிஸ்டர்ஸ் நிறைய மினிஸ்டராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒட்டுமொத்த உங்கள் ஸ்கூலில் ஒரு போர்டு வைங்க. ஏன்னா இது ஜூன் மாதம் வரப்போகுது. நீங்கள் அழகாக ஒரு பெரிய போர்டு வைங்க. இந்த ஆண்டிலேருந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையில் நாங்கள் ரொம்ப கொள்கை பிடிப்பானவர்கள், நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து இருமொழி கொள்கையில் தான் எங்கள் ஸ்கூல் நடத்துவோம், நீங்கள் ஒரு போர்டை வைக்க சொல்லுங்கள். வச்சாங்கன்னா அப்போ நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ உண்மையாகவே ஒரு கொள்கை பிடிப்பானவர். அப்படிலாம் எந்த கொள்கையும் கிடையாது, உங்களுக்கு எந்த கோட்பாடும் கிடையாது. காசுக்காக இவங்க என்ன வேணால் செய்வாங்க. டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. உதயநிதி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. மோடியாக இருந்தாலும் சரி, ஈடியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எதுக்குமே பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. பயப்படக்கூடிய ஆள் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேரும் ஏன் ஓடி ஒளிகிறாங்க? நீங்கள் தப்பு பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மேலே ஒரு என்கொயரி வருது, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மேலே என்கொயரி வந்தால் நீங்கள் ஓடி உங்கள் ஊரில் ஒழிஞ்சிக்கிறீங்க, சம்மந்தமே இல்லாத மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி ஒழிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பாங்க? ஊருக்குள்ள இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பயந்து போய் ஓடிட்டான். அப்படி தான் ஒரு பேச்சு வரும். சாதாரணமாக பொதுமக்களிடையில் அந்த ஒரு பேச்சு வரும். நீங்கள் தான் வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கிறீங்க, ஒட்டுமொத்த நீங்கள் வந்து எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிங்க. அப்போ போய் சரண்டராக சொல்லுங்கள். இல்லைனா வந்து கேஸை வந்து நடத்துங்க, தைரியமாக எடுத்து நடத்துங்க. இன்னை வரைக்கும் அப்ஸ்காண்டிங்லேயே இருக்கிறீங்க. நீங்கள் அப்ஸ்காண்டிங் ஆகக்கூடாது. நீங்கள் அப்ஸ்காண்டிங் ஆனவங்க வந்து இவங்களுக்கு வந்து நேரடி தொடர்பில் இருந்தாங்க. இப்போ உதயநிதி அவர்களுக்கும் அந்த ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும், அந்த ரத்தீஷாக இருக்கட்டும், இன்னொரு ஜூஜூன்னு ஒரு பேர் வந்தது, அவர்லாம் வந்து அந்த வார்த்தை அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறார். நீ வந்து நம்ம எவிடன்ஸ்லாம் தேட வேண்டாம், அவரே எவிடன்ஸ் வச்சுக்கிறார், நீங்கள் எடுத்துக்கிட்ட எவிடன்ஸ் இவ்வளோ இருக்குங்கிறத ஓப்பனாகவே கொடுக்குறாரு. 3 பேருமே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அவங்கள ரீச் பண்ண முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் ஓடி ஒழியணும்?
நீங்கள் ஈடிக்கு பயம் இல்லைன்னா உங்களை சார்ந்தவர்கள் ஏன் ஓடி ஒழிக்கணும்? உங்கள் கூடவே நீ எங்கே போனாலும் உங்கள் கூடவே வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவரை பார்க்க போகும்போது கூட இந்த கூட்டம்லாம் கூட்டிகிட்டே போயிருக்காங்க. ஆமாம், இது வந்து ஓப்பனாக வீடியோவில் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தைரியமாக, ஏன்னா அவங்க நெருக்கமானவர்கள். ஏன்னா எதுக்காக நம்ம அவங்கள சொல்கிறோன்னா அவங்க தான் வந்து உங்களோட நெருக்கமானவர்கள். இப்போ நீங்கள் சொன்னால் என்ன வேணால் செய்யக்கூடியவங்க, ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுங்கிற மாதிரி நெருக்கமானவர்கள். அவங்க கூடவே சுற்றுறீங்க. இப்போ அவங்கள நீங்கள் சொல்லுங்கள், அப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அப்படின்னா விசாரணைக்கு நாங்கள் தயாராக தான் வாங்க, அப்போ வரமாட்டேன், ஏன் ஓடி ஒழிகிறீங்க? விசாரணைக்கு தயார்னு சொல்கிறீங்களா? இப்போ வாங்க, உங்கள் வீட்டை சீல் வச்சிருக்காங்க, எதுக்கு சீல் வச்சிருக்காங்க? அதில் ஒருத்தரோட வீட்டை சீல் வச்சிருக்காங்க. ஆமாம், எதுக்கு சீல் வச்சிருக்காங்க? நாங்கள் உங்கள் வீட்டுக்கு என்கொயரிக்கு வர ஒரு நோட்டீஸ் கொடுக்க வரோம்னா நீங்கள் அவைலபிளாக இருந்தால் கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த டேட் என்ன டேட் சொல்கிறாங்களா, நீங்கள் அப்பியராக போகிறீங்க. நீங்கள் அங்கே சீல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அவைலபிள் கிடையாது. நீங்கள் என்றைக்கு வந்தாலும் பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் ஓடி ஒழிஞ்சாலும் தப்பிக்கலாம் முடியாது. இப்போ இவங்க எதற்காக தப்பிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க அதுக்குள்ளே பேக்ரவுண்டில் ஏதாவது செட் பண்ண முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? எப்படியாவது தப்பிக்க முடியுமா? எங்கேயாவது லூப் ஹோல் கிடைக்குமா? இவங்களோட புத்தியாக தானே ஓடி ஒழிஞ்சணும். என்ன இன்னொரு சின்ன விஷயம் நம்ம என்ன எதிர்பார்க்கலன்னா, இது சம்பந்தமாக ஒரு சில சூசைட் நடந்தாலும் நீங்கள் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா இது வந்து எதிர்பார்க்கக்கூடியது. அந்த சாதிக் பாட்ஷா கொலை வழக்காக அந்த சூசைட் கேஸ் எடுத்து அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மேலிடத்தை நீங்கள் டச் பண்ண நீங்கள் எப்போல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ, ஒன்று சூசைடாக இருக்கட்டும், இல்லை கொலையாக இருக்கட்டும், இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். எப்போ வேணால் இது வேணால் நடக்கலாம். அது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து என்கிட்ட கேட்டால் அது ஆபத்து அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஆண்டிமுத்து ராசா அவருடைய நண்பர் ஒருத்தர் சூசைட் பண்ணார்ல, நீங்கள் அவரோட நினைவு நாள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டுவாங்க. அவங்களோட அவர்களுடைய நண்பர்கள், இந்த இறந்தவரோட நண்பர்கள் வந்து நோட்டீஸ் ஒட்டுவாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னு அவங்க அப்படி தான் அவங்க ஒட்டியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. அதோட அர்த்தம் என்ன? நீங்கள் யார் கூடயோ போய் சேர்ந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போனீங்க, அதோடைய எண்டு பார்த்தீங்கன்னா வந்து சூசைட். இன்னை வரைக்கும் அந்த கேஸில் என்னன்னு தெரியவே இல்லையே. இப்போ நீங்கள் பெரிய இடத்த நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னா பாதிப்பு யாருக்குன்னா அந்த கூட இருக்கிறவங்களுக்கு தான். இல்லை, இந்த இடைப்பட்ட காலத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த எஃப்ஐஆர்கள் எல்லாம் வந்து மூடுறதுக்கான வேலையில் இறங்கி 41 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 41 எஃப்ஐஆர் வந்து நீங்கள் திடுதுப்புன்னு நீங்கள் மூட வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் தப்பு பண்ணலை, அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, எந்த தப்புமே பண்ணலைங்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏன் திடுதுப்புன்னு அந்த 41 எஃப்ஐஆர் உடனடியாக நீங்கள் மூடணும்? அது நீங்கள் மூட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, அதுக்கான வேலைகளில் இவங்க அது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட என்னென்ன அந்த ஒட்டுமொத்த கேஸுக்குமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து ப்ரிடேட் அஃபென்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களால உள்ளே வர முடியாது. ப்ரிடேட் அஃபென்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு முந்தான ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா அந்த 41 எஃப்ஐஆர் தான். இந்த 41 எஃப்ஐஆரில் இருந்து தான் இவங்க வந்து ஏற்கனவே உள்ளே வரும்போது மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குது. 41 எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட வழக்கு. டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து இவங்களை ஆரம்பிக்கும் போது அது வந்து ஒரு இடத்துல மட்டும் தவறு நடக்கலை. இப்போ டாஸ்மார்க்கில் ஒருத்தர் வேலை பார்க்குறா அப்படின்னா, ஒரு டாஸ்மார்க் பணத்தில் வந்து ஊழல் நடந்திருக்குது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த அந்த நிர்வாகத்திலேருந்து தான் இவர் எல்லாமே எடுக்கிறாரு. நீங்களே தெளிவாக சொல்கிறீங்க. 2017 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதுதான் இடி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அமலாக்கத்துறை இடி ரைடு நடத்தினோடனே செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. எங்கள் திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மார்க் ஊழல் சம்மந்தமாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் நாங்கள் பதிவு எப்படி போடுவீங்க? நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்களே. அதாவது இவங்களோட கண்ட்ரோல் எந்த துறையாவது விசாரணைன்னு வரும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த எஃப்ஐஆரில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்மார்க்கோட பார் நடத்தினவர் எவ்வளோ காசு கொடுக்குறாருங்கிறது ஓப்பனாக அவர் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் இவங்க என்ன பயம்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் பிடிச்சி அதோட நிற்காது இல்லை. இப்போ நீங்கள் விசாரணை ஆரம்பிக்கும் 2011 ஆரம்பிக்கும் 2016 வரைக்கும் தான் நீங்கள் விசாரணை பண்ண சொல்ல முடியாது. அப்படி கை மாறி வரும்போது அடுத்து இங்கே வருது இவங்களோட கவர்மெண்ட்டுக்கு வரும். இவங்களோட கவர்மெண்ட்டுக்கு வரும்போது எத்தனை அடுத்த கேஸ் என்ன? இப்போ இவர் ஓப்பனாக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, எவ்வளோ அமௌண்ட் ஒரு பாரில் ஒருத்தர் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு, அவங்களோட நான் உயிரிழந்தால் அதுக்கு காரணம் யாரெல்லாங்கிறத ஒரு ஓப்பனாக வீடியோ கொடுக்குறாரு. இதெல்லாம் விசாரிக்கவும் தயாராகவே இல்லை. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இவங்க ஒரு சூசைட் நோட் கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் என்ன சூசைட் நோட் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க எடுக்கிறாங்களா? எடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பலர் வந்து அந்த சூசைட் நோட் என்ன கொலை பண்ண போகிறாங்க, அது பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நேரடியாக நம்ம பார்த்து நிறைய. அதனால தான் சொல்கிறேன், அவ்வளோ என்ன நடந்தாலும் இவங்க கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் 2017 அப்புறம் நாங்கள் கேஸே ஃபைல் பண்ணல, 21 அப்புறம் நாங்கள் கேஸே ஃபைல் பண்ணலன்னா எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா எல்லா கண்ட்ரோல் இவங்க கிட்ட தானே இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்த மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு கேஸ் இருக்கும். எந்த கேஸாக 2021 அப்புறம் நீங்கள் மூவ் ஆயிருக்கான்னு பாருங்க, நடக்காது. ஏன்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தானே இருக்குது. அதாவது அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா மிகவும் திறமையானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல நீங்கள் ஹை குவாலிஃபைடு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, நல்ல திறமையான. ஆனால் அந்த இவங்க போய் ரைட் பண்ணுறதுக்கோ அந்த வழக்கை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கோ இவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து அந்த அனுமதி பெறாமல் இவங்களால செய்ய முடியாது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் அந்த தட்கோல 95லேருந்து அந்த கேஸ் நடக்குது. மனைவி பேரில் போலியோ ஆவணம் தயாரித்து வாங்கியிருக்காரு. இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போறாரு. அரசாங்கம் தான் என்னை விசாரிக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கணும், அன்றைக்கு இருந்த தனபால் அவர்கள் கொடுத்த அனுமதி செல்லாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ இவங்க கவர்மெண்ட் இருக்குல்ல,
இப்போ இவங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வரோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வரும்போது இவங்க வந்து அந்த பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த விசாரணைகளாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அடுத்து முன்னோக்கி போகாது. இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த விசாரணைகளை வச்சிருக்கணும். இவங்க சொல்ல காரணமும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்கள் தான் விசாரிக்கணும், சென்ட்ரல்லேருந்து யாரும் சென்ட்ரல் ஏஜென்சி உள்ள விடாத காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த தப்பு இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த கண்ட்ரோல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளேயே நடக்குது, தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்ஸே பண்ணுது அப்படின்னா அது இவங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது இல்லை. அதனால தான் அவங்க தைரியமாக செய்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய வழக்காக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் போய் அவரை எதிர்த்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அவர் ஏற்கனவே மினிஸ்டராக இருக்க ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர். இப்போ அவர் மறுபடியும் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லை எம்எல்ஏ இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எதிராக யாராவது ஒருத்தரால் போய் பேச முடியுமா? பேச மாட்டாங்க. அப்போ இவங்க ரூலிங் பண்ணுற சமயத்தில் வந்து நீங்கள் எந்த விசாரணையும் வந்து ஒரு நல்ல விசாரணையாக போகும், அது ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அதை வந்து அவங்க செய்ய விட மாட்டாங்க. அதனால தான் அவர் வந்து வீடியோ போடுறாரு. ஏன்னா இவர் வந்து எத்தனையோ இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் வந்து நான் இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிருங்க பார்ப்போம். வாங்க முடியாது. இப்போ அந்த இன்னொரு தெய்வ செயல்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சி விஷயத்துக்கு எவ்வளோ ஆடுனீங்க, அது ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. அவர் என்ன ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதோட சீரியஸை புரிஞ்சுட்டு உடனடியாக சிபிஐக்கு மாற்றிட்டார். இப்போ நீங்கள் அதை செய்யுங்க பார்ப்போம். பொள்ளாச்சியை என்னெல்லாமோ டைலாக் பேசுனீங்க. சரி, அவர் என்ன பண்ணார், அந்த சீரியஸை புரிஞ்சுக்கிட்டு அதை உடனடியாக வந்து சிபிஐக்கு மாத்திரம். நீங்கள் ஏதாவது ஒரு கேஸை நீங்கள் சிபிஐக்கு மாற்ற விடுவீங்களா? சிபிஐக்கு போனாலும் நீங்கள் மேலே போய் பிடிச்சி இழுத்து வந்துடுவீங்க. நாங்களே விசாரிச்சுக்கிறோம். அண்ணா நகர் கேஸ் என்ன பண்ணுறீங்க, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்ன பண்ணீங்க, அதுவும் அதே மாதிரி தான். ஞானசேகரன் அந்த கேஸையும் சிபிஐக்கு போனதை விட மாட்டீங்க. எதையுமே நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அங்கே சிபிஐ விசாரணை வந்து அப்படின்னு நீங்கள் ஒட்டுமொத்த தண்டவாளம் வெளியே வந்துடும். ஏன்னா எல்லாமே தப்பு தான் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கும் தெரியும். இப்போ அந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கு நீங்கள் துள்ளுனா அத்தனை பேர் இப்போ இவங்களுடைய கூட்டணி கட்சி யாராவது ஒருத்தராக வாய்ஸ் விட்டுருக்கான்னு பாருங்கள். யாருமே வாய்ஸ் ஒருத்தர் கூட வந்து சப்போர்ட்டிவ். நீங்கள் தப்பு யார் பண்ணினாலும் தப்புங்கிற நிலைமை நீங்கள் என்றைக்கு அந்த ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் அது பொள்ளாச்சியாக இருக்கட்டும், அந்த தெய்வ செயல் அவர் அந்த அரக்கோணம் பக்கத்து எதுவாக இருக்கட்டும், யார் செஞ்சாருன்னு, அது ஹிந்துவாக இருந்தானே, கிறிஸ்டினாக இருந்தானே, முஸ்லீமாக இருந்தானே, டிஎம்கே இருந்தானே, ஏடிஎம்கே இருந்தானே, பிஜேபி இருந்தானே, யாராக இருந்தானே, அப்போ அது வந்து அதிகாரிகள் அந்த விசாரிக்கும் போது தைரியமாக அது விசாரிக்கிறதுக்கான நீங்கள் அனுமதி நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. இப்போ நக்கீரன் வந்து அந்த பொள்ளாச்சி கேஸுக்கு வந்து நாங்கள் இல்லைன்னா அந்த கேஸ் நடந்திருக்காருன்னு இவ்வளோ இதை பற்றி பேசுங்க அப்படின்னா, நானும் நக்கீரன் அந்த பேஜிலலாம் போய் பார்த்தேன். சரி, உண்மையாகவே அவர் போராடி இருக்கிறார் அப்படின்னா அப்போ இதுக்கு நீங்கள் பேசுங்க, இதுக்கு நீங்கள் ஏன் பேச அந்த ஒருதலை பட்சம், அந்த பார்ஷியாலிட்டி அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த சமுதாயம் முன்னேறாது. இன்றைக்கி வந்து தைரியமாக அந்த பொண்ணு போய் கேஸ் கொடுத்தாலும் யாருமே வாங்க தயாராக இல்லை. இப்போ அந்த அரக்கோணம் இவங்களோட ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, வழக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையம் வந்து கையில் எடுத்திருக்கு. அதான் சொல்கிறேன், சென்ட்ரல் ஏஜென்சி தானே இதுக்கெல்லாம் வர வேண்டியிருக்குது. இந்த மாதர் சங்கம் நீங்கள் தேடினீங்களா? நானும் தேடி பார்க்குறது இது வரைக்கும் இந்த மாதர் சங்கம் கண்ணில் பட்ட மாதிரியே இல்லை. 2021 அப்புறம் மாதர் சங்கம் மறந்தது அப்படிங்கிறத நான் சொல்லணும். நீங்கள் இப்போ பேச வேண்டியதானே. 2021 வரைக்கும் நீங்கள் மாதர் சங்கத்தை பார்த்தீங்கன்னா கொதிச்சிருவாங்க. நீங்கள் யாருக்கா ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்க. அதனால தான் சொல்கிறது, சிறந்த எதிர்க்கட்சி உலகத்திலேயே யாருன்னா டிஎம்கே தான். 2026 அப்புறம் பாருங்கள் அவங்க சிறந்த எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. இந்த நிதி ஆயோக் வந்து அவங்களோட கடைசி நிதி ஆயோக். நான் சொல்கிறேன், இந்த நிதி ஆயோக் நீங்கள் தான் அட்டன் பண்ணுறாங்கல்ல, இதுதான் அவங்களோட கடைசி நிதி ஆயோக் மீட்டிங்காக இருக்கும். 2026 அப்புறம் சிறந்த எதிர்க்கட்சி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மாதர் சங்கத்தை நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸில் கடந்த 2 to 3 இயர்ஸில் வந்து மாதர் சங்கம் வந்து போராட்டம் எதுவும் முன்னெடுத்த மாதிரி தெரியல. இதுக்கு யார் இதுக்கு பண்ண வேண்டியது? நீங்கள் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணு தானே. ஏன்னா தெய்வ செயல் அப்படிங்கிறவர் ஒரு டிஎம்கே. ஓப்பனாக சொல்கிறேன், நான் டிஎம்கேக்காரன், என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறேன். ஏங்க நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க, நீதிமன்றமே பெயில் கொடுத்துருக்குல்ல அவருக்கு. நீதிமன்றம் பெயில் தானே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் விசாரிக்க வேண்டிய விசாரணை அது. நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டேஷனில் கொடுக்குறேன்னு நீங்கள் அதை விசாரிக்கணும் இல்லை. இப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் முழு விசாரணை வரும்போது தான் யார் கட்டவன் யார் நல்லவங்கலாம் தெரிய வரும். அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜ். ஆனால் நான் விசாரணையே வந்து இப்போ நான் வந்து நான் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அந்த கேஸ் எடுங்கன்னு இந்த அம்மா ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க, அலைய விடுறாங்க. நீங்கள் ஒரு அதிகாரி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டராகட்டும், இன்ஸ்பெக்டராகட்டும், யாருக்குமே தைரியம் இல்லையா? யாருமே வேலை பார்க்க தெரியாத, எல்லாருக்கும் வேலை பார்க்க தெரியும், எல்லாமே திறமையானவர் தான். ஆனால் இவங்களை மாரி எதுவும் செய்ய முடியாது. அவன் தான் ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணுறானே, நான் டிஎம்கேக்காரன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான். இப்போ நீங்கள் இந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கு பொங்கின மாதிரி இதுலேயே ஒரு 20 பெண்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்கல்ல. இதை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அதை விட ஒரு பெரிய குப்பை வெளியே வரும். இங்கே நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அதிகார வர்க்கம் வந்து இவங்களை நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த அதிகார வர்க்கம் இது மாதிரி இருக்கிற வரைக்கும் சமுதாயத்தில் இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்போ மாதர் சங்கம் உண்மையாகவே வந்து நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வந்திருக்கணும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த 21 அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒருதலை பட்சமாகவே தான் இருக்கும். இந்த நியூஸையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைவ் சேனல்ஸ், இந்த சேனல்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் வரும். இது இப்போ நான் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்குதுன்னு வைங்க, இது டிஎம்கே ஆப்போனண்டாக இருந்ததுன்னா நீங்கள் 24 மணி நேரமும் அந்த அரக்கோணம் நியூஸ் தான் வந்துட்டுருக்கும். ஸோ அதுதான் வந்து தவறானது. அந்த நிலை மாறாத வரைக்கும் நம்ம பெரிய மாற்றங்களெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரணும். அது ஒரு பொண்ணு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கம்ப்ளைண்ட் விசாரிக்க வேண்டிய ஏன் அலைய விடுறீங்க?
அங்கே போ இங்கே போ அங்கே போ இங்கே போனால் அந்த பொண்ணை அலைய விட்டு அந்த பொண்ணு ஆளுநர் மாளிகை வரைக்கும் போய் நேற்று அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறாங்க போல். அது ஏன் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? இப்போ நீங்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேர் இன்றைக்கி வந்துக்கணும். சரி, நீங்கள் கூட்டணி கட்சியில் கூட்டணி தர்மம் இதில் என்ன கூட்டணி தர்மம்னு தெரியல. இப்போ திமுக காரன் வந்து நீங்கள் கூட்டணியில் அந்த அக்ரிமெண்ட்லாம் பண்ணும்போது திமுக காரர்கள் நாங்கள் தப்பு செஞ்சால் நீங்கள் வந்து கேட்கக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அப்படி தான் தெரியுது. கூட்டணி தர்மம்னா என்ன? நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. இந்த தோழமை சுடுதல்னு சொல்லுவீங்க திடீர்னு. இப்போ இதில் யார் சுட்டான்னு தெரியல. நீங்கள் சொல்லணும்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் பேசணும்ல. திருமாவளவன் எனக்கு தெரிஞ்ச அவர் பேசினதே கிடையாது. நீங்கள் அதே மாதிரி செலக்டிவாக வந்து பல விஷயங்கள் செய்றீங்க. இவர் வந்து ஒரு தப்பு பண்ணணும் யாருன்னு பார்க்குறாங்க. அவன் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா? தப்பு பண்ணணும் வந்து தப்பு செஞ்சவன் ஹிந்துவாக இருந்தால் அவங்க வந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி தப்பு பண்ணுவேன் திமுக காரனாக தான் வரமாட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாகவோ இல்லை வந்து தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் இவங்க வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. ஆனால் அவங்க செஞ்சது யாராக இருக்கணும்னா ஹிந்துவாக இருக்கணும், இல்லைனா பிஜேபியாக இருக்கணும், இல்லை ஏடிஎம்கே இருக்கணும். அது தவறான செயல். இது வந்து கட்டாயம் முற்றிலுமாக மாறணும். ஏன்னா இது வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே தப்பு யார் செஞ்சாலுமே தண்டிக்கப்படணும். அதில் வந்து இந்த கலர் பூசுகிற மாதிரி சாயம் பூசக்கூடாது. யாராக வேணால் இருக்கட்டுமே. பாதிக்கப்பட்டது பெண்ணுன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் அதுக்கு உண்டான அந்த உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க மேலே ஒரு பயமே வராதில்ல. நீங்கள் எப்படி ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தைரியமாக ஒரு பெண் வந்து வெளியே வர முடியும்? அந்த தைரியமாக சொல்கிறான், நீங்கள் தப்பு நடந்தாலும் நீங்கள் எங்கே போய் கேஸ் எந்த ஸ்டேஷனில் கொடுத்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அவனுக்கு மறுபடியும் தைரியம் தானே வரும். இப்போ இவங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ், அப்புறம் இன்னொரு அண்ணா நகர் கேஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. இதோட கொடுமையானது, இதோட கொடுமையான அது பேப்பர் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸை பார்த்து தான் ஜட்ஜ் வந்து அதை வாலண்டியர் எடுக்கிறாங்க, சூமோட்டோ எடுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கேவலம். அப்போ எந்த லட்சணத்தில் வந்து நீங்கள் இத்தனைக்கும் கேபிட்டல் சென்னையில் தமிழ்நாட்டோட தலைநகரில் நடக்க இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அரக்கோணமாக இருக்கட்டும், இந்த விஷயமா இருக்கட்டும், கேபிட்டலில் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான இடங்கள் நடக்குது. இந்த இடத்துல உங்களோட சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்து சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தானே இருக்குது. ஸ்டாலின் அவர் தான் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் அதை செய்ய வேண்டியன உங்களால் பார்க்க முடியலன்னா இன்னொருத்தர்கிட்ட கொடுங்க, ஒரு தனி அதிகாரத்தை கொடுங்க. அதையே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த அவங்களோட பேரண்ட்ஸை போட்டு அப்படி அடிச்சிருக்கிறாங்க. அது செஞ்சது யாருன்னு அது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதர் சங்கமாக இருக்கட்டும், மற்றவங்க இந்த தோழமை கட்சிகள் இதெல்லாம் நீங்கள் தோழமை கட்சிகள் என்ன நீங்கள் தப்பு செய்யும்போது சுட்டி காட்டணும்ல. ஆனால் செய்யவே மாட்டேங்கிறீங்களே. அப்படி நீங்கள் காசுக்காக அந்த கம்யூனிஸ்ட் வந்து விற்றா அவங்கள அடகு வச்ச கதை தான். 2 கோடி 10 கோடி எலெக்ஷன் டைமில் நாங்கள் 5 வருஷத்துக்கு எதுவுமே கேட்க மாட்டோம். அந்த கதையில் தான் இருக்கிறாங்க. கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய கௌரவ விரிவுரையாளர் அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக பணம் இல்லை, இந்த மாதத்துக்கான சம்பளமே போட முடியும். சுந்தரவள்ளி நினைக்கிற அந்த ஆஃபீஸர் அவங்க பேர். அதாவது ஈக்குவல் ஒர்க் ஃபார் ஈக்குவல் பேன்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்குது. ஈக்குவல் ஒர்க் அது வந்து மற்ற மாநிலங்களெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. இவங்க இந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000 கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே வந்து யூஜிசி படி கொடுக்கணும். இவங்க வந்து ஏற்கனவே அந்த ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அரௌண்ட் 20,000 வந்து 25,000 அது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஆந்திராவை பார், கர்நாடகாவை பார், இங்கே கேரளாவை பாருங்க, அங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையுமே 43,000 41,000. அதாவது தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே கம்மியாக கொடுக்குறது. ஹையஸ்ட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஹரியானா, பஞ்சாப்லாம் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் யூஜிசி என்ன கொடுத்தாங்களோ அந்த ரிலவெண்ட்டாக அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு அபோவ் 40,000 45,000 கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் இன்னை வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அந்த ஜட்ஜ்மெண்ட் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதுன்னா அதை வந்து கமிஷனர் நீங்களே முடிவு பண்ணுங்கன்னா November 30, 2023 or 24 நீங்களே வந்து அந்த கமிஷனரே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அந்த அமுதவள்ளி நினைக்கிறாங்க பேர், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் அதை கொடுக்க முடியாது, ஓப்பனாக சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இன்னொரு விஷயம் என்னென்னா மே மந்தில் வந்து கிளாஸஸே கிடையாது, நாங்கள் எதுக்கு சேலரி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மே மந்தில் 5 நாள் நீங்கள் எக்ஸாம் டியூட்டி போடுறீங்க. அப்போ அந்த 5 நாள் எக்ஸாம் டியூட்டி பார்க்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் சேலரி கொடுக்கணும்ல. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குங்கிறது ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூஜிசி படி வந்து நீங்கள் வந்து 50,000 கொடுக்கணும்னு ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை. இவங்க சொல்கிறது எங்கள் மேலே எப்படி நீங்கள் குற்றம் கண்டுபிடிங்க, அதை நாங்கள் யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது ஆச்சு சொல்கிறீங்க. இன்னொரு பெரிய டிஎம்கே பொறுத்தளவு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க வந்து ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்கள தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த ஆசிரியர்களே ஒட்டுமொத்த ஆசிரியர்களுமே வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த 60,000 ஆசிரியர்களாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஐசிடியை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த 60,000 பேருக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் அதுக்காக தான் 1000 கோடிக்கு மேலே வந்து இவங்க ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் வாங்கின ஃபண்டை ஒழுங்காக கொடுத்து 60,000 குடும்பங்கள் வந்து வாழ்ந்துருக்கும்ல. நீங்கள் அதையும் செய்யலாம். அந்த 60 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஆசிரியர்களையே நீங்கள் வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்கள் தடுத்துருக்கிறீங்க. அதேமாதிரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வந்து நீங்கள் 50,000 கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் வந்து நீங்கள் கொடுக்கலங்கிறது என்ன சொல்கிறது, உங்களுக்கு கொடுக்க மனம் இல்லையா பணம் இல்லையான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து குடிக்க வைக்கிறதுக்கு வந்து உண்டான புதுசாக நீங்கள் டார்கெட் வைப்பீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து செய்கிற தயாராக இருப்பீங்க. ஆனால் இதை வந்து அவங்க செய்கிற தயாராக, ஏன்னா கவர்மெண்ட் நீங்கள் ஆர்டர் போட்டமே வந்து நீங்கள் செய்யலை. இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாலுமே கோர்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா யூஜிசி படி தேர்ந்தெடுக்கப்படவில்லைங்கிற மாதிரி இவங்க சொல்ல வராங்க. அவங்க பேனல் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலை. ஏற்கனவே அவங்க என்ன சொல்லி அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அந்த 50,000 நீங்கள் கொடுங்க, அதையும் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த மே மந்தில் 5 நாள் வேலை பார்க்குறாங்களா, அதுக்கு யார் சம்பளம் கொடுப்பா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுறாங்கன்னா 24 பேருக்கு ஒரு ஆசிரியர்,
அந்த எக்ஸாம் டியூட்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா 24 பேருக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஆனால் இவங்க ஒரு ஹாலில் வந்து 60 பேர் அடைக்கிறாங்க. 60 பேர்னா அப்போ டபுள். இவங்க அந்த பில் எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் பில்லு. அது வந்து அந்த ஆசிரியர் சங்கத்தோட தலைவர் அவர் வந்து அந்த ஒரு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் 5 நாள் மே மந்தில் 5 நாள் இவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்கிறதுனா மே மந்தில் கிளாஸ் கிடையாது, நாங்கள் ஏன் 11 மாதம் சேலரி கொடுக்கணும் இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் 5 நாள் நாங்கள் எக்ஸாம் டியூட்டி பார்க்க சொல்கிறாங்க கம்பல்சரியா, அதை தான் நாங்கள் செய்ய மாட்டோங்கிற மாதிரி அவங்க பேச வராங்க. அப்போ இந்த 5 நாள் வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கணும். முதல்ல அந்த 50,000க்கு நீங்கள் அந்த 25,000 வந்து நீங்கள் 50,000 ஏற்கனவே கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். அதை நீங்கள் செய்கிறது கிடையாது. இந்த 5 நாளைக்கு நீங்கள் வேலை வாய்ப்புக்கு 5 நாள் வேலை வாங்குறீங்கல்ல, இப்போ 5 நாள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களா, அதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். அதையும் நீங்கள் வந்து செய்ய தயாராக இல்லை. ஸோ அவங்க இன்னொரு என்ன விஷயம் சொல்லணும்னா, இந்த மாதிரி இந்த பொய்யா பில் எழுதுறாங்க. அவங்க வந்து நீங்கள் ரூல்ஸ் படி 24 பேருக்கு ஒரு ஆசிரியங்கிற மாதிரி தான் வந்து ரூல்ஸ் படி எக்ஸாம் நடக்கணும்னா, ஒரு ஹாலில் இவங்க 50 பேர் 60 பேர் வச்சுக்கிறாங்க. இவங்க ஃபேக்காக பில் எழுதி அந்த எக்ஸாம் டியூட்டி பார்த்துக்கான பில்லு அந்த இதையும் இவங்க கொடுக்கறது இல்லைங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனால் இவங்க வந்து தூங்கிட்டே தான் இருக்கிறாங்க. எந்த ஆக்ஷனையும் இவங்க எடுக்கிறதே இல்லை. அதனால தான் வந்து அந்த ஆசிரியர் சங்கங்களாக இருக்கட்டும், இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் 1600 பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 1600 பேருக்கு மேலே இருக்கிறாங்க கௌரவ விரிவுரையாளர்கள். அதேமாதிரி 164 காலேஜில் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க 60,000 பேராக இருக்கட்டும். இந்த ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இப்போ திமுகவுக்கு எதிராக இவங்க நடவடிக்கைகளால் சரியான நடவடிக்கை இல்லைங்கிறதுனால இவங்களுக்கு ஆட்சிக்கு எதிராக தான் இருக்குது. இந்த மனப்பான்மை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக மாறும். அந்த நிலைமை ஒட்டுமொத்தமாக மாறும். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சங்கிறத விட இவங்களுக்கு ஓட் பேங்கே எங்கன்னா இங்கே தான் இருக்குது. அந்த ஓட் பேங்கை இவங்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு இவங்க வந்துட்டாங்க. இவங்க இப்போ அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தன்னை காப்பாற்றிக்கிட்டால் போதும், திமுக தன்னை காப்பாற்றிக்கணும், தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டால் போதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுனால இவங்களெல்லாம் வந்து இவங்க முக்கியமான ஓட் பேங்கை இவங்க பார்க்க தயாராக. இல்லைன்னா இவங்க வந்து இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள். ஏன்னா இந்த ஓட் பேங்க் மாறாது. ஆனால் அதுவே வந்து இப்போ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. எப்படியா என்னுடைய பையனை நான் காப்பாற்றிடணும் அந்த எண்ணத்தில் தான் வந்து இவங்க ஓடிட்டுருக்குது. ஸோ முதன்மை குடும்பத்தை யாரும் டச் பண்ணிடக்கூடாது, தன்னை காப்பாற்றிக்க இவங்க ஓடுறதுனால ஒட்டுமொத்தமாக அந்த கவர்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் நான் சொன்னது தான் இன்றைக்கி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் நிதி ஆயோக் இதுதான் திமுகவோட கடைசி நிதி ஆயோக்காக இருக்கும்.